Hi friends, welcome to Tech Tamil Geek. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா ஒரு சூப்பரான கேமிங் இன்ட்ரோவை KineMasterல எப்படி ஈஸியா ரெடி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா டெம்ப்ளேட் லிங்க்கும் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். KineMaster ஓபன் பண்ணிக்கங்க. அங்க கிரியேட் நியூ கிளிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதுக்கு அப்புறம் மீடியால பாத்தீங்கன்னா இமேஜ்ல Black கலர் செலக்ட் பண்ணிக்கங்க. அத பாத்தீங்கன்னா ஒரு 10 வரைக்கும் இழுத்து விட்டுருங்க. அப்புறம் லேயரை கிளிக் பண்ணிக்கிட்டு மீடியா கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த டெம்ப்ளேட்டை என்ன பண்ணுங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கங்க. இந்த ஃபயர் டெம்ப்ளேட்டை இம்போர்ட் இப்போ பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீ அனிமேஷன் கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கங்க. ஃபுல்லாக அதை ஜூம் பண்ணி இழுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நவுத்திக்கங்க. 1.987ல நவுத்திக்கிட்டு இப்போ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு இப்போ ஜூம் அவுட் பண்ணிக்கங்க. பண்ணிக்கிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சுருங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே வர மாதிரி வச்சுருங்க. அப்புறம் ஓகே கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதுக்காக தான் அந்த அனிமேஷன் பண்ணுறோம். ரொட்டேட் ஆகிட்டு திரும்ப வர்றதுக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. லேயர் கிளிக் பண்ணிக்கிட்டு மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லோகோ இருக்குல்ல, இப்போ கேமிங் லோகோ இல்லை வேறு எதுவும் சேனல் வச்சுருந்தா கூட அந்த லோகோ வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா கேட்டகரிக்குமே இந்த இன்ட்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லோகோ நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபயருக்கு நடுவில் இந்த லோகோ சென்டரில் ப்ளேஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் அதை என்ன பண்ணிக்கோங்கன்னா நவுத்திக்கோங்க. அதாவது 0.942ல் அப்புறம் அனிமேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க லோகோவில். பண்ணிக்கிட்டு வைப் அப் கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ 2.5 தான் இருக்குது, அது கம்மி. ஸோ இன்னும் கொஞ்சம் லோகோ நான் ஃபுல்லாக இழுத்து விடலையா, லோகோ நல்லா இழுத்து விட்டுருங்க. இப்போ வைப்பப்பில் பார்த்தீங்கன்னா 3.5 இருக்கும். 3.5 வச்சுருங்க. ஸோ இப்போ இது பண்ணியாச்சு. சென்டரில் வர மாதிரி இது பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓகே கொடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல இப்படி மேலே வைப்பப் ஆகி போகும். அதுக்காக தான் அந்த அனிமேஷன் பண்ணோம். மீடியா கிளிக் பண்ணிக்கிட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அதை இப்போ இம்போர்ட் பண்ண போகிறோம். இதை இப்போ இம்போர்ட் ஆகிடுச்சு. அதை என்ன பண்ணிக்கிங்கன்னா சைடில் கிளிக் பண்ணி ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. அப்புறம் பிளெண்டிங் கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். அந்த நம்ம இப்போ இம்போர்ட் பண்ண டெம்ப்ளேட் அங்கே பின்னாடி வருது. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபயர் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அவுட் அனிமேஷன் கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்கேல் அப் கொடுத்துட்டு 1 வச்சுடுங்க. அதே மாதிரி லோகோ கிளிக் பண்ணிக்கிட்டு அதுலேயும் அவுட் அனிமேஷன் கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்கேல் அப் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஃபைனலாக. இதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணிக்கோங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம பார்த்திங்கன்னா இந்த கேமிங் இன்ட்ரோ ரொம்ப ஈஸியாகவே KineMasterல ரெடி பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.